ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொள்ளாச்சி ரோடு. பொள்ளாச்சி நோக்கி நமது பயணம் இன்று ஆனமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். சொல்லுங்கப்பா. இந்த பக்கம் பார்த்தா தென்னை மரமாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் கிட்ட போயிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், இயற்கை அழகு சூழ, 2 பக்கமும் மரம். வெயில் எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் வந்து மாசாணியம்மன் கோவில். நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. வெயில் வந்து அதிகமாக இருக்குது, கால் கொதிக்கிறது மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போ நம்ம வந்து கும்பாபிஷேகம் இப்போ தான் நடந்தது. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து வரல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்திருக்கோம். தேங்காய் உடைக்கிற இடம். ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு வாய்க்கால் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு பின்னாடி. ஆமாம், கோவிலுக்கு பின்னாடி இங்கே தான் விளக்கு பற்ற வைக்கிறாங்க. அங்கே போய் நம்ம வந்து கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பைக்கை நிறுத்திட்டு நம்ம பின்னாடி இந்த சைடில் வந்து, அதாவது ரைட் சைடில் வந்து இந்த பக்கம் வருவாங்க. இது ஒரு வழி. ஆமாம், கடை, பொம்மை கடையெல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாலை ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருக்குது. ஆமாம், கம்பங்கூழ்லாம் வந்து வச்சுருக்காங்க. வெயிலுக்கு நல்லது கம்பங்கூழ். ஆமாம். ஆமாம்மா, இது ஆலமர விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நகாப்பழம், ப்ளம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இங்கே தான் பாருங்கள், எல்லோரும் கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து கீழே போய் ஃபஸ்ட்டு வாய்க்காலில் போய் கால் நினச்சி தான் வருவாங்க. ஆமாம், வாய்க்கால் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால மேடம் ஓடுறாங்க. இப்போ தண்ணியில் போய் கால் நினச்சாதான் கொஞ்சம் ஜிலு ஜிலு தண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வாய்க்கால். தண்ணி இங்கேயோ இருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். மீனா நிறைய மேய்து. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாய்க்காலில். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து கால் நினச்சிட்டு கோயிலுக்கு போவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே அருவி மாதிரி தண்ணி வருது. நல்லாயிருக்கு தண்ணி, ஜில்லு ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்ம போய் வாய்க்காலில் போய் கால் நினச்சிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சிஸ்டர் வந்து நெய் தீபம் பற்ற வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நெய் தீபம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. காற்று வேக மாட்டேங்குது. வாங்க நம்ம போய் நெய் தீபம் பற்ற வைப்போம். இந்த பக்கம் தான் எல்லோரும் பற்ற வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு 5 விளக்கு பற்ற வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டர் வந்து பற்ற வச்சுட்ருக்காங்க, மஞ்சு சிஸ்டர்.
கூட்டம் கொஞ்சம் இன்றைக்கி வந்து பௌர்ணமி ஃப்ரெண்ட்ஸ், கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. லைன் வந்து இப்படி தான் லைன் போய் நாங்கள் லைனுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து உண்டியல் காசு வந்து எண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து உண்டியல் காசு எண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். எத்தனை பேர் என்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைனு நிறைய பேர் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான், பௌர்ணமினால வந்து இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லோரும் வந்து உண்டியல் காசு எண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஸ்கூல் படிக்கும்போது எண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்டியல் எண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்கம் சில்லற காசு, அந்த பக்கம்லாம் நோட்டு. துர்கேமன் ஃப்ரெண்ட்ஸ் காசெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பூரா 5 ரூபா காசு, 5 ரூபா காசு பூராமே. மகிஷாசுரமர்த்தினி குத்து விளக்கு பூஜை வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், சாப்பாடு போடுறாங்க போல் தெரியுதுமா, சாப்பாடு போடுறாங்க போல் தெரியுது. ஏதோ பிரசாதம் கொடுக்குறாங்க போல் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போயிட்டுருக்கோம். பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரசாதம் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண்டபம் புதுசாக கட்டியிருக்காங்க. இங்கே தான் சாப்பாடு போடுவாங்க போல தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். 2 மணிக்கு 3 மணிக்கு சாப்பாடு போடுற நேரம். தினசரி 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போடுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம மேடம் போயிட்டுருக்காங்க. இது வந்து மணிக்கூண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மணி அந்த பக்கம் வாட்ச் இருக்குமோ இல்லை, அது வந்து டேங்க்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தண்ணி டேங்க் போல தெரியுது. கீழே தண்ணி வருது பாரு. டேங்க் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வீணாக்காதீர்கள். ஆமாம், யாரும் குடிநீரை வீணாக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அன்னதானம். ஆமாம், நமக்கு பிரசாதம் கிடைச்சது சந்தோஷமா, அதுவே சந்தோஷம். ஆமாம். துலாபாரம் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரசாத ஸ்டால் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாமிர்தம்லாம் வைக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.